Welcome to Crown Academy. Next question. Choose the PHP function searches for a string for a specific pattern, returning true if it exists and false otherwise. So option A prig filter, option B prig grep, option C prig quote and option D prig match. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா லியூக் வெல்லிங் அண்ட் லாரா தாம்சனோட அதே சேம் புக் பிஹெச்பி அண்ட் MySQL வெப் டெவலப்மெண்ட் 4th எடிஷனில் சாப்டர் 4ல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் பேஜ் நம்பர் 125 to 131. ஸோ அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு prig match which is used to test whether a pattern occurs in a string true or false. ஸோ prig match அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு பேட்டர்ன் சேமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பிஹெச்பி ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு பேட்டர்ன் மேட்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எது, அண்ட் அதே மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து ரிசல்ட்டாக நமக்கு என்ன கொடுக்கணும்னா பூலியன் ரிசல்ட் கொடுக்கணும். ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி பூலியன் ரிசல்ட் நமக்கு கொடுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு prig filter. இது வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்காக யூஸ் பண்ணுவோம் அண்ட் பூலியன் சர்ச்க்கு இது யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் அதே மாதிரி prig grep அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரே ஃபில்ட்ரிங். ஸோ பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் நம்ம அரே ஃபில்ட்ரிங் இதில் பண்ணுவோம். அண்ட் prig quote அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு எஸ்கேப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். சர்ச்க்காக நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் prig match அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஆஸ் அ ரிசல்ட்டாக நமக்கு எதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஃபைன் ஆகும். ஸோ option D prig match is the correct answer. So for example இப்போ நான் வந்து if prig underscore match /php /I love php. ஸோ இதை நான் கொடுக்குறேன். எக்கோவில் வந்து match found அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வைங்க, எனக்கு அவுட்புட் வந்து match found அப்படின்னு சொல்லி வரும். வை? பிகாஸ் நான் இங்கே என்ன கேட்டிருக்கேன், எனக்கு பிஹெச்பி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். நான் கொடுத்த கோட் என்ன, ஐ லவ் பிஹெச்பி, நான் ஒரு கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பிஹெச்பிங்கிற ஸ்ட்ரிங் வந்து எனக்கு இந்த கோட்டில் இருக்கா, இருக்குது. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், மேட்ச் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம prig underscore match வந்து நம்ம கொடுக்குறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நேம் த மெக்கானிசம் used to grant and revoke privileges in relational database system and in SQL. Option A discretionary access control, option B role based access control, option C mandatory access control and option D confidentiality access control. So இந்த question பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் எல்மாஸ்ரி அண்ட் ஷம்கண்ட் பி நவேத்தேயோட fundamentals of database system 7th edition and Pearson publicationல chapter 30.2ல discretionary access control based on granting and revoking privileges அந்த சாப்டரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1159. ஸோ இந்த பேஜ் நம்பரில் நமக்கு வந்துட்டு கிராண்டிங் அண்ட் ரிவோக்கிங் ப்ரிவிலேஜஸ் பற்றி நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி சாப்டர் ரிவ்யூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் கிராண்ட் அண்ட் ரிவோக்கான எஸ்கியூஎல் கமெண்ட்ஸும் நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1189. ஓகே. ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். டேட்டா பேஸில் யூசர்ஸ்க்கு டேபிள் ஆக்சஸ் ரைட்ஸ் வந்துட்டு கிராண்ட் அண்ட் ரிவோக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டம் பாலிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷனரி ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். வை? பிகாஸ் இதில் தான் நமக்கு கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து யூசர் ரோல்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். இது வந்து டைரக்டாக ப்ரிவிலேஜஸ் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியாது. அடுத்து மேண்டேட்ரி ஆக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து செக்யூரிட்டி லேபிள் பேஸ்டு சிஸ்டம். அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஜென்ரல் டேர்ம், இட்ஸ் நாட் அ மாடல். ரைட். ஸோ அதனால் டிஸ்கிரிஷனரி ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எனக்கு எஸ்கியூஎல் வந்துட்டு நமக்கு கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படிங்கிற ப்ரிவிலேஜஸ் நம்ம வந்து டிஸ்கிரிஷனரி ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசமில் தான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிராண்ட் செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட் டு யூசர் 1 அப்படிங்கிறதும் ரிவோக் செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் யூசர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிஎஸ்சியோட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அட்மின் டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சஸ் கொடுக்கறது அது எல்லாமே நம்ம இதில் பண்ணுவோம். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். இன் பைத்தான் ப்ரோக்ராமிங்
What does the string dot strip method do? Option A, removes all spaces in a string. Option B, removes leading and trailing white space. Option C, splits a string. And option D, deletes a string. So in the question நமக்கு Alan B. Downey-ஓட Think Python, How to Think Like a Computer Scientist, first edition, Green Tea Press, இந்த பப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 102 to 103ல இந்த கான்செப்ட் நமக்கு கவர் ஆகுது, ரைட்? ஸோ பைத்தனில் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆல் ஸ்பேசஸ் இன் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரிமூவ் ஆல் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் எண்டில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ரிமூவ் லீடிங் ஆர் ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஸ்பிளிட் மெத்தட் வந்துட்டு நமக்கு ஸ்பிளிட்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்பிளிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டெலீட்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டெலீட் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் அ ஸ்ட்ரிப் மெத்தட். ஸோ வை? பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரிப் மெத்தட் தான் கரெக்ட் அப்படின்னா, ஸோ நம்ம திங்க் பைத்தன் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் ரிட்டர்ன்ஸ் அ நியூ ஸ்ட்ரிங் வித்தவுட் லீடிங் ஆர் ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ரிமூவ் ஃப்ரம் போத் த பிகினிங் அண்ட் எண்ட். ஸோ எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஒரு டெக்ஸ்டோட பிகினிங்லேயும் அண்ட் அதே மாதிரி எண்ட்லேயும் வந்துட்டு எனக்கு ரிமூவ் பண்ணிடும். அதுதான் வந்து லீடிங் அண்ட் ட்ரைலிங் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, so next question, what value does the following expression evaluate to according to the operator precedence rule of Python? So expression என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 plus 2 into 5. Okay, so ரெண்டு பைப் சிம்பிள் கொடுத்துட்டு நமக்கு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்டாக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் எடிஷன் 2024 வந்த புக்கு. சாப்டர் 4.4 வந்துட்டு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸில் டேபிள் லிஸ்ட் ப்ரெசிடென்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு இந்த கொஷினை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ என்ன கொஷின் பார்க்கலாம். ஸோ பைத்தனில் வந்துட்டு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த பவர் வந்து ஹையஸ்ட், ஸோ எப்படி வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளோட்டிங் ராங் வேல்யூஸ் இருக்குது. ஸோ மிஸ்மேட்ச் வேல்யூஸ். ஸோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் 7.0. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதிடலாம் ஃபஸ்ட், ஓகேவா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ ஹையஸ்ட் பவர் வேல்யூ எனக்கு ஹேஸ்டிக் சிம்பிள் தான். ஓகே, ஸோ 2 into 5. ஸோ இதோட வேல்யூ நமக்கு 32. ஓகே, நெக்ஸ்ட்டு 32//10. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஸ்லாஷ் அப்படிங்கிறது நார்மல் டிவிஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் சேம் லெவல் ஆஸ், ஸோ அதனால் வந்துட்டு செகண்ட் ப்ரெசிடென்ஸ் வந்து நம்ம ஸ்லாஷ்க்கு தான் கொடுக்குறோம். 32/10 அப்படிங்கிறது நமக்கு 3. ஓகே, அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ப்ரெசிடென்ஸ் தான் வந்து நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு கொடுக்குறோம். அப்போ 4 + 3 = 7. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது? 7. ஸோ ஃப்ளோட்டிங் ஃபார்மில் நான் எழுதுனேன் அப்படின்னா 7.0. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் இன்டர்பிரட்டரில் சேம் கோட் ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் நமக்கு 7 தான் வரும். ஸோ இது ப்ரெசிடென்ஸ் ரூலில் வந்துட்டு எக்ஸ்போனன்ட்க்கு நம்ம ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which library in Python contains a collection of generators for many common data algorithms? Option A, numeric tools. Option B, iter tools. Option C, generator tools. And option D, algorithm tool. So in the question பார்த்தோம் அப்படின்னா Doug Hellman, the Python 3 standard library by example first edition. So Addison Wesleyயோட பப்ளிகேஷனில் வந்த புக்கில் சாப்டர் 3.2ல iter tools iterator function. ஸோ இந்த சாப்டர்லேயே நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆஃப் பேஜ் நம்பர் 163 to 182. ஸோ இந்த பேஜ் நம்பரில் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ merging and splitting iterators, producing new values, filtering, grouping data and combining input. ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு இந்த கொஷின் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி லூசியானோ ரமஹோ ஃப்ளூயண்ட் பைத்தன் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஓரெய்லி பப்ளிகேஷனில் வந்ததில் சாப்டர் 14ல் iterables, iterators and generators. ஸோ இந்த செக்ஷனில்
arithmetic progression with iter tools and generator functions in the standard library. இந்த கான்செப்ட்லயும் நமக்கு இந்த கொஸ்டினை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 423 to 426. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா iter tools as part of the standard libraries general purpose generator functions for iteration patterns அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ நம்ம இப்போ கொஷின் பார்ப்போம். ஸோ பைத்தானில் ஐட்ரேட்டர் இல்லைன்னா ஜென்ரேட்டர் பேஸ்ட் அல்காரிதம்ஸ்க்கு இன்பில்ட் லைப்ரரி வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நமக்கு கொஷின். ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நியூமரிக் டூல்ஸ். ஸோ இது வந்து லைப்ரரி கிடையாது. அடுத்து ஐட்டர் டூல்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஜென்ரேட்டர் டூல்ஸ் ஃபார் டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜென்ரேட்டர் டூல்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் டேர்ம் அண்ட் கரெக்ட் டேர்ம். அடுத்து அல்காரிதம் டூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம் பட் நாட் அ மாடியூல். ஆப்ஷன் பி ஐட்டர் டூல்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு டாக் ஹெல்மேன் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஐட்டர் டூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன்ஸ் பெர்முடேஷன் ஃபில்டரிங் லூப்பிங் அண்ட் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான லைப்ரரி. ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணுறதுனா ஸோ இம்போர்ட் ஐட்டர் டூல்ஸ். நான் வந்து ஒரு பைத்தன் கோட் எழுதுகிறேன். இம்போர்ட் ஐட்டர் டூல்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ஐட்டர் டூல்ஸ் டாட் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் 1 2 3 print x அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து 1 2 3யோட பாசிபிள் ஆர்டரிங் பெர்முடேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஐட்டர் டூல்ஸ் வந்துட்டு மாடியூல் பவரை இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ரைட். ஸோ ஐட்டர் டூல்ஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி டு டிஸ்கிரைப் காம்பினேஷன் பெர்முடேஷன் ஃபில்டரிங் லூப்பிங் பேட்டர்ன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் a pointer to the function that is to run as a separate thread. Option A pool function, option B parallel function, option C main function and option D LP thread start routine function. ஓகே. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரே ரிச்சர் அண்ட் கிறிஸ்டோஃப் நெசாரேயோட விண்டோஸ் வியா சிஆர்++ 5th எடிஷன் மைக்ரோசாஃப்ட் ப்ரெஸ்ல ரிலீஸ் பண்ணது இந்த கிரியேட் த்ரெட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சாப்டர் பேஜ் நம்பர் 160 இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க த கிரியேட் த்ரெட் ப்ரோட்டோடைப் where the third parameter is of type LP thread start routine. So a pointer to the function that starts executing in a new thread அப்படின்னு நமக்கு direct reference இருக்கு. அதே மாதிரி டேவிட் ஆர் பியூட்டன்ஹெஃபோட ப்ரோக்ராமிங் வித் POS6 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு த்ரெட் ஸ்டார்ட் ரொட்டீன் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 28 33 40 52 60 இது எல்லாமே சாம்பிள் சாப்டர்ஸில் நமக்கு இந்த கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எஸ்பெஷலி விண்டோஸ் ஏபிஐயில் ஒரு த்ரெட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா சிஸ்டம்க்கு ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு நமக்கு நியூ த்ரெட் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பூல் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து த்ரெட் பூலில் இருக்கிற ரீயூசபிள் த்ரெட் பாயிண்டர் டைப் இது கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பேரலல் ஃபங்க்ஷன். ஸோ இது பேரலிசம் கான்செப்ட் பட் நாட் ஸ்பெசிஃபிக் ஏபிஐ டைப். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் த்ரெட் பாயிண்டர் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் டி வந்து எல்பி த்ரெட் ஸ்டார்ட் ரொட்டீன். ஸோ விண்டோஸ் ஏபிஐயில் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் பாயிண்டர் டைப் வந்து நமக்கு இதுதான். ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ விண்டோஸ் கிரியேட் த்ரெட் ஏபிஐயில் தேர்ட் பேராமீட்டர் எல்பி த்ரெட் ஸ்டார்ட் ரொட்டீன் டைப் பாயிண்டர் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அப்போ தான் நமக்கு என்ன வந்துட்டா நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ரைட். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா பாயிண்டர் டு ஃபங்க்ஷன் டைப் விச் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் தான் த்ரெட்டோட எக்ஸிக்யூஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். In threading, the entire process will block if a thread makes a blocking system call. Many to one model, one to many model, one to one model and many to many model. So in the question வந்துட்டு Silbert Schatz, Galvin and Gagneயோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் 9th எடிஷன் வைலி பப்ளிகேஷனில் சாப்டர் 4ல் 4.3.1 டாபிக் மெனி டு ஒன் மாடலில் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 169. ஸோ ஹவவர் த என்டையர் ப்ராசஸ் வில் பிளாக் இஃப் அ த்ரெட் மேக்ஸ் அ பிளாக்கிங் சிஸ்டம் கால் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. ரைட். அதே மாதிரி
Tenenbaum and Boseோட மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 4th எடிஷன் பியர்சன் பப்ளிகேஷனில் சாப்டர் 2ல 2.2 த்ரெட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 197. இதில் வந்துட்டு யூசர் லெவல் த்ரெட்ஸ், ஸோ ஆஸ் இன் many to one, a thread blocking on input output suspends the entire process, contrasting this with kernel level threads அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் பார்ப்போம். த்ரெட் மாடல்ஸில் எந்த மாடல் வந்துட்டு மல்டிபிள் யூசர் த்ரெட்ஸ்க்கு சிங்கிள் கர்னல் த்ரெட்க்கு மேப் ஆகும்? ஸோ ஒன் த்ரெட் பிளாக் ஆச்சு அப்படின்னா என்டையர் ப்ராசஸ்மே வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெனி டு ஒன் மாடல். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். வை? பிகாஸ் சிங்கிள் கர்னல் த்ரெட், ஸோ இந்த பிளாக் வந்து எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து ஒன் டு மெனி. ஸோ இது வந்து ஒரு மாடல், ஒன் டு மெனி அப்படிங்கிற மாடல் வந்து இன்வேலிட். ஸோ அப்படி ஒரு மாடல் நமக்கு இல்லை. அடுத்து ஒன் டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு த்ரெட்டுமே வந்துட்டு செப்பரேட் கர்னல் த்ரெட். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். எதுவும் ஒன்று பிளாக் ஆனாலும் அதை மற்றதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் அதே மாதிரி மெனி டு மெனி அப்படிங்கிறது மல்டிபிள் கர்னல் த்ரெட்ஸ். ஸோ இது வந்து யூசர்ஸ் வந்து ஷேர் பண்ணிடும். அதனால் பிளாக்கிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் பிளாக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெனி டு ஒன் தான் நமக்கு கரெக்டாக. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன் மெனி டு ஒன் மாடல் எல்லா யூசர் த்ரெட்ஸுமே வந்துட்டு ஒரே கர்னல் த்ரெட்டோட நமக்கு மேப் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஒரு த்ரெட் பிளாக் ஆச்சு அப்படின்னாலுமே என்டையர் ப்ராசஸ்மே நமக்கு இதில் பிளாக் ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் லெவல் த்ரெட்டிங் லைப்ரரியில் ஒன் த்ரெட் ஃபைல் வந்து ரீடிங் வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னா கர்னல் த்ரெட் வந்து நமக்கு பிளாக் ஆயிரும். ஸோ ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆகி ரிமைனிங் இருக்கிற த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகாமல் போயிடும். Next question. Bounding functions are used. Option A, to help avoid this generation of subtrees that do not contain an answer node. Option B, to help the generation of subtrees that do not contain an answer node, and to help avoid the generation of subtrees that contains answer node, and last option, to help the generation of subtrees that contain answer node. So in the question, Ellis Horowitz, சர்தாஜ் சாஹ்னி அண்ட் எஸ் ராஜசேகரன் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அல்கோரிதம்ஸ் செகண்ட் எடிஷனில் வந்துட்டு சாப்டர் 8ல் பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படிங்கிற சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கான்செப்ட் வந்து நமக்கு 8.1.4 பவுண்டிங்கில் பேஜ் நம்பர் 389 to 91 வந்துட்டு இந்த கொஷின் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4 குவீன்ஸ் எக்ஸாம்பிள் ஷோயிங் நோட்ஸ் கில்டு பை த பவுண்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு 379 and 380லையும் நமக்கு இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் இப்போ பார்ப்போம். பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதமில் பவுண்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அன்னெசசரி பாத் சர்ச் அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக இது வந்து பண்ணுறோம், இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பவுண்டிங் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஓகே, ஆப்ஷன் ஏ வந்துட்டு அவாய்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யூஸ்லெஸ் சப்ட்ரீஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஹெல்ப் ஜென்ரேஷன் ஆஃப் யூஸ்லெஸ் சப்ட்ரீஸ். ஸோ இது வந்து நமக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அவாய்ட் சப்ட்ரீஸ் வித் ஆன்சர். ஸோ இதுவும் வந்துட்டு ராங் ஆன்சர் தான். அண்ட் ஜென்ரேட் சப்ட்ரீஸ் வித் ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து இன்டெரக்டாக நமக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் வந்துட்டு இட்ஸ் டைரக்ட்லி எய்மிங் ப்ரூனிங். அதனால் வந்துட்டு இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் இல்லை. ஆப்ஷன் ஏ தான் வந்து அவாய்ட் ஜென்ரேஷன் ஆஃப் யூஸ்லெஸ் சப்ட்ரீஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஹாரோவிட்ஸ் அண்ட் சானி அல்காரிதம் புக்கில் வந்து கிளியராக இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பவுண்டிங் ஃபங்க்ஷன் லோவர் ஆர் அப்பர் பவுண்ட் கம்ப்யூட் பண்ணி ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டெயின் இல்லாத சப்ட்ரீ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் பார்ஷியல் பாத் காஸ்ட் ஆல்ரெடி பெஸ்ட் காஸ்ட் எக்ஸீட் ஆகும் அப்படின்னா பவுண்டிங் ஃபங்க்ஷன் அதை ப்ரூன் பண்ணும். ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு ஹெல்ப் அவாய்ட் த ஜென்ரேஷன் ஆஃப் சப்ட்ரீஸ் தட் டு நாட் கண்டெயின் அன் ஆன்சர் நோட் தான் கரெக்டான ஆன்சர். So next question, an algorithm for a problem that almost always generates optimal solutions are called. Option A, probabilistically good algorithm. Option B, randomly good algorithm. Option C, probabilistically bad algorithm. And option D, random bad algorithm. So இந்த questionோட textbook reference பார்த்தோம் அப்படின்னா ஹோரோவிட்ஸ், எல்லிஸ், சானி, சர்தாஜ், ராஜசேகரன், சங்கத்துவர். ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அல்காரிதம் செகண்ட் எடிஷன் யூனிவர்சிட்டிஸ் ப்ரெஸ்ஸோடது சாப்டர் 12ல்
12.6 கான்செப்டில் ப்ரொபாபிலிஸ்டிக்கலி குட் அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே நமக்கு இந்த கொஷின் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ அரௌண்ட் பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 596 இருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ரொபாபிலிஸ்டிக்கலி குட் டேர்ம், அந்த டேர்ம் பற்றி நம்ம இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ கொஷின் பார்ப்போம். அல்காரிதமில் ரேண்டம்னஸ் யூஸ் பண்ணணும், ஆனால் மோஸ்ட் கேசஸில் கரெக்ட் ஆர் ஆப்டிமல் ஆன்சர்ஸ் கொடுக்கும். அல்காரிதம் ப்ரொபாபிலிஸ்டிக்கலி நம்ம என்ன அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ப்ரொபாபிலிஸ்டிக்கலி குட் அல்காரிதம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். வை? பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு ஆப்டிமலாக தான் இருக்கும். ரைட். அண்ட் ரேண்டம்லி குட் அல்காரிதம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் டேர்ம். அண்ட் ப்ரொபாபிலிஸ்டிக்கலி பேட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்போசிட் டேர்ம். So this is also a wrong answer. And random bad algorithm அப்படிங்கிறது it is also not a standard term, which is a meaningless term. So option A probabilistically good algorithm இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹோரோவிட்ஸ் சார்னி டெக்ஸ்ட் புக்கில் probabilistically good algorithm செக்ஷனில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. which means randomized algorithm with very high probability of optimal output அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ரேண்டமைஸ்ட் குவிக் சார்ட் ஆவரேஜ் கேஸ் வந்து பெஸ்ட் ஆகும், ட்ரூ வர்ஸ்ட் கேஸ் எக்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ராபபிலிஸ்டிக்கலி குட் அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் இல்லீகல் of function declaration with default argument value? Option A, int mul of int I, int j equal to 5 and int k equal to 10. அதே மாதிரி int multiplication ஒரு ஃபங்க்ஷனில் I equal to 0, அடுத்து int j, int k equal to 10 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு I equal to 2, j equal to 5, k equal to 10 மூணுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா I, j கொடுத்துட்டு k equal to 10 மட்டும் நமக்கு இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்லி பி லிப்மன், ஜோசி லெஜோய் அண்ட் பார்பரா இ இவங்களோட C++ Primer 5th எடிஷனில் நமக்கு இந்த கொஷின் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.5.1 அப்படிங்கிற கான்செப்டில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதில் பேஜ் நம்பர் 236 வந்துட்டு இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரூல் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்ளை டு ட்ரெயிலிங் parameters. A parameter without a default may not follow with a one default. ஓகே. அதே மாதிரி ஹெர்பர்ட் ஷில்ட் அவங்களோட C++ த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் 3rd எடிஷன் புக்கில் வந்துட்டு சாப்டர் 14ல் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 409ல் வந்து இந்த கொஷின் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் பேராமீட்டர்ஸ் தட் டேக் டிஃபால்ட் வேல்யூஸ் மஸ்ட் அப்பியர் டு த ரைட் ஆஃப் தோஸ் தட் டு நாட். ஸோ அது வந்து நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ கொஷின் பார்ப்போம். C++ல டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணுற ரூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அ டிஃபால்ட் வேல்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சப்சிக்வெண்ட் பேராமீட்டர்ஸ்க்கும் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு லீகல் தான், பட் டிஃபால்ட் கிவன் இன் ட்ரெயிலிங் பேராமீட்டர்ஸ். ஸோ அதனால இது வந்து கரெக்ட் இல்லை. அண்ட் ஆப்ஷன் பி வந்து தான் வந்து நமக்கு இல்லீகல். ஸோ டிஃபால்ட் I ஈக்குவல் டு 0 இருக்குது, பிஃபோர் நான் டிஃபால்ட் ஜே வந்துட்டு இல்லை. ஸோ இது வந்து நமக்கு கம்பைலர் எரர் வரும். அண்ட் ஆப்ஷன் சி எல்லாத்துக்குமே டிஃபால்ட் இருக்குது. ஆப்ஷன் டி வந்து ஒன்லி லாஸ்ட் ஒன் மட்டும் தான் டிஃபால்ட். ரைட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ C++ ப்ரைமரில் ரூல் இருக்குது, டிஃபால்ட் மஸ்ட் பி அசைன் டு ரைட் மோஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா ஆம்பிகிவிட்டி வரும். ஆப்ஷன் பி தான் வந்து அந்த ரூலை வந்து நமக்கு இங்கே வயலேட் பண்ணுது. ரைட். ஸோ நான் வந்து int add அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் int a equal to 5 int b நான் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு இன்வாலிட். வை? பிகாஸ் ரைட் மோஸ்ட் பேராமீட்டரில் தான் வந்து நான் டிஃபால்ட்டாக அசைன் பண்ணணும். அப்போது int add அதே ஃபங்க்ஷனில் int a கொடுத்துட்டு int b equal to 5 நான் கொடுத்தேன் அப்படின்னா that will be the proper one. Right. So next question, in paging a translation look aside buffer contains option A logical address, option B physical address, option C page number and frame number, option D logical address and physical address. So in the question பார்த்தோம் அப்படின்னா Andrew S. Tannenbaum and Herbert Bozoட modern operating system 4th edition Pearson publicationல section 3.3 virtual memory conceptல கவர் ஆகுது. பேஜ் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 202 to 203. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க
அப்படின்னா TLB entry holds information from one page including the virtual page number and physical page frame along with status or protection bits. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, TLB which is translation leukocyte buffer. இது வந்து என்னென்னலாம் வந்து ஒரு பேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பேஜோட வர்ச்சுவல் பேஜ் நம்பர் அண்ட் ஃபிசிக்கல் ஃப்ரேம் பேஜ் ஃப்ரேம் இது எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லுக்கிங் ஆன் டு த கொஷின், ஸோ பேஜிங் சிஸ்டமில் TLB வந்து ஒரு கேட்சாக இருந்து எதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாஜிக்கல் அட்ரஸ். ஸோ லாஜிக்கல் அட்ரஸ் வந்து நமக்கு TLB ஸ்டோர் பண்ணாது, ரைட். ஃபிசிக்கல் அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் அட்ரஸ் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் மேப்பிங் இன்ஃபோ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். அண்ட் பேஜ் நம்பர் ப்ளஸ் ஃப்ரேம் நம்பர். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு மேப்பிங் இன்ஃபோவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரும் கூட. அண்ட் லாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது இட்ஸ் unnecessary one which is a duplication. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம டெனன்பெம் டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு TLB என்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் பேஜ் நம்பர் விச் இஸ் ஃபிசிக்கல் பேஜ் ஃப்ரேம் நம்பர், இந்த ரெண்டுமே வந்து மேப்பிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு CPU வந்து ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும். ஸோ வித்தவுட் எனி ஆக்சஸிங் மெமரி பேஜ் டேபிள் CPU வந்து நமக்கு ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இஃப் பேஜ் 2 வந்து மேப்டு டு ஃப்ரேம் 5 அப்படின்னா TLBயில் வந்துட்டு 2,5 அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி இருக்கும். ஸோ அப்போ CPU வந்து டைரெக்டாக அட்ரஸ் கம்ப்யூட் பண்ணும். எந்த ஒரு பேஜ் டேபிள் லுக்கப் இல்லாமல் டைரெக்டாக அட்ரஸ் வந்து இதில் கம்ப்யூட் பண்ணி கொடுத்துரும், ரைட். நெக்ஸ்ட் கொஷின், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தன் கோட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, S = goodbye சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிண்டில் வந்துட்டு S.find of I அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு -2 அண்ட் ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி -1 அண்ட் ஆப்ஷன் டி 1. ஸோ அதோட டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க் லூட்ஸ் லேர்னிங் பைத்தன் 4th edition ஓரேலி பப்ளிகேஷனில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. ஓகே, டேபிள் லிஸ்ட் S.find வந்துட்டு சப்போட ஸ்டார்ட் இதோட சின்டாக்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 173 அண்ட் 177 இருக்குது. அண்ட் அதே மாதிரி பைத்தன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி டாக்குமெண்டேஷனில் பில்ட்இன் டைப்ஸில் str.find ஃபங்க்ஷனை வந்து நமக்கு இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, லோவஸ்ட் இண்டெக்ஸாக இருந்தது அப்படின்னா -1 தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இஃப் சப் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸோட நமக்கு இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொஷின் பார்ப்போம். ஸோ பைத்தனில் ஃபைண்ட் மெத்தட் சப்ஸ்ட்ரிங் இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா -1 தான் ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் இங்கே வந்து ஒரு கோடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் S = goodbye ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து I வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த goodbye ஸ்ட்ரிங்கில் வந்து I இருக்கா, இல்லை, ரைட். ஸோ அப்போ எனக்கு என்ன -2 ரிட்டர்ன் பண்ணுமா, நாட் பாசிபிள். ஸோ இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ 0 அப்படிங்கிறது சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்டில் இருந்த கேஸாக இருந்ததுன்னா 0ன்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். -1 சப்ஸ்ட்ரிங் இல்லைன்னா இதுதான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அடுத்து 1 அப்படிங்கிறது ராங் இண்டெக்ஸ். ஸோ 1 0 இல்லைன்னா -1. ஸோ நமக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ வந்து I அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் ஆகலை அப்படின்னா -1 தான் வந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும், ரைட். So next question, which method is used to merge one dictionary to another? ஸோ ஒரு டிக்ஷனரி வந்து இன்னொரு டிக்ஷனரியோட merge பண்ணுறதுக்கு நம்ம இதில் எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் ஏ append, ஆப்ஷன் பி add, ஆப்ஷன் சி update அண்ட் ஆப்ஷன் டி include. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் எம் பீஸ்லி அவங்களோட பைத்தன் எசென்ஷியல் ரெஃபரன்ஸ் 4th edition, ஸோ அடிசன் வெஸ்லி பப்ளிகேஷனில் பேஜ் நம்பர் 69 வந்துட்டு டேபிள் 3.6 மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறதுல நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ m.update அப்படின்னா it describes it as adding all items from mapping B into M, so merging one dictionary to another அப்படிங்கிறத நமக்கு இதில் டைரக்டாகவே ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ கொஷின் பார்ப்போம், எந்த மெத்தட் வந்து நம்ம ஒரு டிக்ஷனரியிலேருந்து இன்னொரு டிக்ஷனரி merge பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ append அப்படிங்கிறது மெத்தடை வந்துட்டு லிஸ்ட் மெத்தட், ஓகே. ஸோ டிக்ஷனரி கிடையாது. அண்ட் add அப்படிங்கிறது இட்ஸ் அ செட் மெத்தட் அண்ட் நாட் ஃபார் டிக்ஷனரி. அண்ட் update அப்படிங்கிறது இட் merges the key value pairs of dictionary, ரைட். அண்ட் include அப்படிங்கிறது invalid method. ஸோ ஆப்ஷன் சி update is the correct answer. ஸோ டிக்ஷனரி டாட் அப்டேட்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கீ வேல்யூ பேர்ஸை வந்துட்டு இது வந்து அனதர் டிக்ஷனரியோட சேர்த்து மேப் பண்ணிடும். ஸோ எக்ஸிஸ்டிங் கீஸ் வந்து நமக்கு இதில் ஓவர் ரைட் ஆகிடும்,
ரைட்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு m ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ 1 அண்ட் y வேல்யூ 2 கொடுத்துருக்கேன். அடுத்து பிங்கிற டிக்ஷனரியில் y வந்து நான் 20 அண்ட் z வந்து 3 நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் m டாட் அப்டேட் ஆஃப் b நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா y வேல்யூ வந்து இதில் வந்து அப்டேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நியூ கீ வந்து எனக்கு z அப்படின்னு சொல்லி ஒரு கீ வந்து இதில் எனக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேல்யூ இங்கே ரெண்டுலேயும் இல்லை, அதனால எக்ஸ் வந்து 1. ஸோ ஒய் வேல்யூ இங்கே 2 இருக்குது, இங்கே 20 இருக்குது. நம்ம அப்டேட் பீன் கொடுக்கறனால இது வந்து ஓவர் ரைட் ஆகி எக்ஸோடது ஒய்யோடது எனக்கு 20 ஸ்டோர் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஜெட் இல்லை, இங்கேயும் ஜெட் இருக்குங்காட்டி நியூ கீ வேல்யூ எனக்கு ஜெட்டும் வந்து இதில் ஆட் ஆயிடுது. ஓகே, next question. Explicit conversion of operands to a specific type is called operand changing, automatic conversion, type conversion and correction. ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் டபிள்யூ கர்னிகன் அண்ட் டெனிஸ் எம்ரிச்சியோட சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செகண்ட் எடிஷன் பிரிண்டிஸ் ஹால் அவங்க பிரிண்டிங்கில் நமக்கு இந்த ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் 2.7ல் டைப் கன்வர்ஷன்ஸ் அதில் பேஜ் நம்பர் 51 அண்ட் 54 to 55 இந்த செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் பற்றி நம்ம இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸில் வித் யூனரி ஆப்ரேட்டர் கேஸ்ட் அந்த கான்செப்டில் இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் கேன் காஸ் ஆட்டோமேட்டிக் கோயர்ஷன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்ப்போம். ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அதோட டேட்டா டைப்பை மேனுவலாக வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா என்ன கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம், எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரண்ட் சேஞ்சிங். ஸோ ஆப்ரண்ட் சேஞ்சிங் அப்படிங்கிறது இதில் வராது. அடுத்து ஆப்ஷன் பி வந்து ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் அப்படிங்கிறது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். நம்ம இங்கே கொஷனில் கேட்டிருக்கிறது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். அடுத்து டைப் கன்வர்ஷன். ஸோ டைப் கன்வர்ஷன் தான் நம்ம இங்கே வந்து டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் கோயர்ஷன் அப்படிங்கிறதும் திஸ் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி டைப் கன்வர்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்ட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இன்ட் n ஈக்குவல் டு 5. ஓகேவா? அடுத்து இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா டபுள் எக்ஸ் ஈக்குவல் டு டபுளில் ஸ்டோர் பண்ணுறேன். எப்படி ஒரு இன்ட் வேல்யூவை நான் டபுளில் ஸ்டோர் பண்ணுவேன்? டபுள் ஆஃப் என் டிவைடட் பை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ இது என்ன பண்ணும், n அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூவை டிவிஷனுக்கு முன்னாடியே டபுளாக வந்து சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து n டிவைடட் பை 2ன்னு சொல்லி அதை டபுள் எக்ஸில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் டைப் கன்வர்ஷன் வில் ஒர்க். So next question, which command is used to discover information about attributes in a table? Option A, MySQL underscore fetch underscore field. Option B, MySQL fetch array. Option C, MySQL fetch attribute. And option D, MySQL fetch column. ஸோ இதோட இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் ஆயிருக்கு. MySQL ரெஃபரன்ஸ் மேனுவல் அப்படிங்கிறதுல 23.4.15ல் MySQL underscore fetch field. ஸோ இது பேஜ் நம்பர் 487ல் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் MySQL C API டெவலப்பர் கைட் 8.0ல் MySQL fetch field வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி PHP மேனுவலில் வந்துட்டு MySQL fetch field அப்படிங்கிறதையும் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 புக்கில் வந்து நமக்கு இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் பார்த்தோம் அப்படின்னா MySQL வந்துட்டு query ரிசல்ட்டோட காலம் attribute டீட்டெயில்ஸ் நேமு டைப் லென்த் இதெல்லாம் செக் பண்ணுற ஃபங்க்ஷன் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து MySQL fetch field. ஸோ இதுதான் கரெக்ட். ஏன்னா காலம் இன்ஃபோ வந்து இதான் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து fetch array அப்படிங்கிறது ரோஸை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் fetch attribute அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அண்ட் fetch column அப்படிங்கிறது நான் எக்ஸிஸ்டன்ட் ஓல்டு API. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஃபெச் ஃபீல்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ MySQL அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி MySQL ஃபெச் ஃபீல்ட் அப்படிங்கிறது இட் ரிட்டர்ன்ஸ் 1 columns metadata. ஓகேவா? நேம் டைப் லென்த் ஃப்ளாக் இது எல்லாமே வந்து இது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து $field ஈக்குவல் டு MySQL underscore fetch underscore field of $result கொடுத்துட்டு echo $field equals to name
காலம் நேமை வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து ரிசல்ட் செட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃபஸ்ட்டு காலமோட இன்ஃபோவை இது நமக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Right, so hope you understood up to this. So in the next part we will continue with the remaining question. So நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, so we are not only discussing the answer keys and also looking up to the textbook reference. So ஒவ்வொரு கொஷினுமே வந்து எந்தெந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து டைரக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னுமே ஸோ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி நமக்கு கரெக்டான ஆன்சர் அதில் இல்லைன்னாலுமே நம்ம இந்த டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸை வச்சு கூட நம்ம வந்து கரெக்டான ஆன்சருக்கு அவைல் பண்ணலாம். ரைட், ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்யூ.